Good morning, everyone. First of all, I'd like to welcome you all to this Phoenix Coaching Center. So this is the book which is being written especially for seed science and technology. That is the Phoenix Instant Notes on Seed Science and Technology. Here, myself, I'm V. Vasantan, completed postgraduate in seed science and technology. So here, in this today's class, I'm going to deal with seed science and technology. And today's topic is seed, an introduction, importance, and its formation. So first of all, seed அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். நமக்கு லைஃப்கான ஒரு இட் இஸ் அ கிஃப்ட். ஸோ இது வந்து இட் கேன் சர்வை வித்தவுட் தி ஹெல்ப் ஆஃப் எனி மேன். அதுக்குள்ள நிறைய ஹிடன் ஃபோர்ஸ் இருக்கு. அது தன்னைத்தானே தனக்கு தேவையான எல்லாமே தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறதுனால. ஸோ இட் ஹேஸ் சம் ஹிடன் ஃபோர்ஸ். தனக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், தனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறதுனால. ஸோ இட் இஸ் அ செல்ஃப் கண்டென்டட் ஒன். ஸோ சீட் டெஃபினிஷன், கமிங் டு த டெஃபினிஷன், சீட் அப்படின்னா ஃபெர்டிலைஸ்ட் மெச்சூர் அண்ட் ரைப்பன். பொட்டானிக்கலி நம்ம வந்து இட் இஸ் ஒரு ஓவியல் தான். அது வந்து ஃபெர்டிலைஸ்டு மெச்சூர் ரைப்பன்டு. இதே ஃபெர்டிலைஸ்ட் மெச்சூர் அண்ட் ரைப்பன் ஓவரி அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கால்ட் அஸ் அ ஃப்ரூட். ஸ்ட்ரக்சரலே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சின்ன பிளான்ட்டு எது சரௌண்டட் பை அ ஃபுட் லைக் கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, எண்டோஸ்பர்ம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோர்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ்குள்ள ஒரு சின்ன பிளான்ட் கவர் ஆயிருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சரலி நம்ம வந்து ஒரு சின்ன பிளான்ட் வந்து அதில் கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஜெனட்டிக்கலி நம்ம எப்படி சொல்லுவோம், இட் இஸ் அ டார்மண்ட் பிளான்ட். டார்மண்ட்னா தூங்கிட்டு இருக்க ஒரு செடி. பிட்வீன் அடுத்தடுத்த ஜென்ரேஷன், அப்பாட்ட இருந்து குழந்தை, ஸோ 2 ஜென்ரேஷன் கனெக்ட் பண்ற ஒரு தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செடி. இதே நம்ம ஜென்ரலாக ஆன் யூசேஜில் எப்படி சொல்லுவோம், இட் இஸ் அ ப்ராபகேட்டிவ் மெட்டீரியல். ஸோ அடுத்து அக்கார்டிங் டு நம்ம சீட்ஸ், சீட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயுமே வில் பி ஃபாலோயிங் தி ரூல்ஸ் ஆஃப் சீட் ஆக்ட். சீட் ஆக்ட்ல ஒரு சீடுனா என்ன, சீடுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீட்னா நம்ம விதையை மட்டும் சீடுன்னு சொல்ல மாட்டோம். எதெல்லாம் நம்ம ப்ராபகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், லைக் டியூபர்ஸ், பல்ப்ஸ், ரைசோம்ஸ், ரூட்ஸ், கட்டிங்ஸ், கிராஃப்ஸ், எதெல்லாம் நம்ம வந்து ப்ராபகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே சீடு தான். ஸோ நம்ம சீட் சயின்ஸ் பாணியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, மாஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு, ஃபர்தர் ஜென்ரேஷன் ரீப்ரொடக்ஷனுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே சீடு தான். ஸோ நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீட் டெக்னாலஜியோட ஹிஸ்ட்ரி, சீட் டெஸ்டிங் எப்படி பண்ணாங்க, யார் ஃப்ரெட்ரிக் நாபி அப்படின்னு சொல்கிறது தான் ஃபாதர் ஆஃப் சீட் டெஸ்டிங் ஆர் சீட் டெக்னாலஜி. அடுத்து வந்து ஸோ த ஃபர்ஸ்ட் சீட் டெஸ்டிங் ஸ்டேஜ் எங்கே ஆரம்பித்தாங்க, 1869 பார்த்தீங்கன்னா திரான்ஸ் சாக்சோனி, ஜெர்மனியில் ஒரு இடத்துல ஆரம்பித்தாங்க. அடுத்து வந்து சீட் டெஸ்டிங் லெபார்டரி எங்கே ஆரம்பித்தாங்கன்னா கோப்பன்ஹேங், டென்மார்க்கில் 1871. 1961 தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சீட் டெஸ்டிங் லெபார்டரி எங்கே ஆரம்பித்தாங்கன்னா ஐஆர்ஐ நியூ டெல்லி டிவிஷன் ஆஃப் பாட்னியில் ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் பின்னர் காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து என்எஸ்ஆர்டிசி அப்படின்னு பேரை மாற்றி நேஷனல் சீட் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர் வாரணாசி, ஸோ அங்கே மாற்றிட்டாங்க. அடுத்து டைரக்டரேட் ஆஃப் சீட் ரிசர்ச், அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லொக்கேட்டட் அட் உத்தரப்பிரதேஷில் மாவ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக அந்த டைரக்டரேட் ஆஃப் சீட் ரிசர்ச் அப்படிங்கிறத மாற்றி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சீட் ரிசர்ச் அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க. அதே மாதிரி இஸ்டா அப்படி 1924 இஸ்டான்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன். ஸோ இந்த இடத்துல உங்களை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா, இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் ஏஜென்சின்னு கொடுக்கலாம், ஸோ இந்தியன் சீட் டெஸ்டிங் ஏஜென்சின்னு கொடுக்கலாம். ஸோ அங்கே இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன். ஓகே, ஒரு குவாலிட்டி, ஒரு நல்ல சீட் அப்படின்னா அது என்னென்ன குவாலிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறத வில் அப்சர்வ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சீட் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன சொல்லுவோம், இட் ஷுட் பி ஜெர்மினபிள், நல்லா முளைக்கணும். அது ஃபிசிக்கலி பியூர்னா எப்படின்னா குப்பை, கூளம், கல் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃபிசிக்கலி பியூர். ஃபிசிக்கல் பியூரிட்டின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் தி சீட்ஸ்க்கு த ஃபிசிக்கல் பியூரிட்டி பர்சன்ட் வந்து 98%. அதில் சில எக்ஸம்ஷன் இருக்கு. இதை நம்ம டீப்பாக வந்து சீட் டெஸ்டிங் அண்ட் சீட் சர்டிஃபிகேஷனில் வந்து வில் டிஸ்கஸ். ஒரு அவுட்லைனுக்காக சொல்கிறேன். ஃபிசிக்கல் பியூரிட்டி மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் தி கிராப்ஸ் வந்து 98%. அதில் ஒரு 4 கிராப்க்கு எக்ஸம்ஷனல் இருக்கு. பெண்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி 99%. கேரட்டுக்கு 95, கிரவுண்ட்நட்டுக்கு 96,
ஃபார் செசாமம் ராகி ஜூட்டுக்கு 97. ஸோ இதான் வந்துட்டு ஃபிசிக்கல் பியூரிட்டி. ஸோ அடுத்து ஃப்ரீ ஃப்ரம் இனர்ட் மேட்டர்ஸ். ஸோ அதே சேம் ஃப்ரீ ஃப்ரம் இனர்ட் மேட்டர்ஸ்னா குப்பை கல் எதுவும் இருக்கக்கூடாது. ஃப்ரீ ஃப்ரம் அதர் கிராப் சீட்ஸ் அண்ட் வீட் சீட்ஸ். நம்ம ஒரு சீடு வாங்குறோம், அந்த சீடை வந்து இப்போ ஒரே அந்த ஃபீல்டில் போடும்போது நிறைய களை வந்ததுன்னா அது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிப்போமா? பண்ண மாட்டோம். ஸோ இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் அதர் கிராப் அண்ட் வீட் சீட்ஸ். ஹைலி விகரஸ், நல்ல வீரியமாக இருக்கணும், போட்டால் சீக்கிரம் முளைக்கணும். தூங்கிட்டே முளைச்சிருந்தா இட் ஒன்ட் சர்வை. ஸோ நம்ம வந்து இந்த சீட் ஷுட் பி ஹைலி விகரஸ். ஸோ ஒரு கோட் சொல்லுவாங்க எப்படின்னா, எல்லா வீரியமான விதையும் உயிரோட தான் இருக்கு, பட் எல்லா உயிரோட விதை இருக்க விதையும் வீரியமா இருக்காது. ஆல் விகரஸ் சீட்ஸ் ஆர் வயபிள், பட் நாட் ஆல் வயபிள் சீட்ஸ் ஆர் விகரஸ். அடுத்து ஜெர்மினேஷன் வந்து யூனிஃபார்மா இருக்கும். இப்போ ஃப்ளவரிங் வந்து இப்போ ஜெர்மினேஷன் யூனிஃபார்மா இருந்தால் தான் பின்னாடி வர எல்லா ஆக்டிவிட்டீஸும் யூனிஃபார்மா இருக்கும். ஒன்று 3 நாளில் முடிச்சது, ஒன்று 7 நாளில் முடிச்சதுன்னா உங்களுக்கு ஒரு சிங்க்ரனைசேஷன் இருக்காது. இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் பெஸ்ட் அண்ட் டிசீசஸ். ஸோ அடுத்து வந்து பெஸ்ட்டு இன்செக்ட்ஸ் எல்லாத்துலேருந்தும் ஃப்ரீயாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் மதரோட கேரக்டர் அப்படியே இட் ஷுட் ரிசம்பிள் தி இன் தி சைல்டு ஆல்சோ. அடுத்த ஜென்ரேஷனில் த சேம் கேரக்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோவன் அப்படின்ற வெரைட்டி சொன்னோம்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் செக்ரிகேஷன் ஆகாமல் இட் ஷுட் பொசஸ் தி சேம் கேரக்டர்ஸ் ஆஃப் த மதர். அடுத்து ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கணும். மாய்ச்சர் கண்டென்ட் அதிகமாக போச்சுன்னா என்ன ஆகும்? ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும், பெஸ்ட்டு இன்வைட் பண்ணும். ஸோ இட் ஷுட் ஹாவ் தி ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட். அதே மாதிரி சீட் எந்த டேமேஜ் இல்லை, மெக்கானிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லாமல் இருக்கணும். அந்த சீடு வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியதாக இருக்கணும். குட் மார்க்கெட்டபிலிட்டி. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஒரு குவாலிட்டி சீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூல் பி கெட்டிங் த சீட் ஈல்டு. அதை சீட் ஈல்டுன்னு நெக்ஸ்ட் அந்த நீங்கள் யூஸ் பண்ண குவாலிட்டி சீடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஈல்டு வந்து இட் வில் இன்க்ரீஸ் அப் டு 10 to 20%. ஸோ இந்த கேரக்டர்ஸ் ஆஃப் குவாலிட்டி சீட்ல இருந்து தே மே ஆஸ்க், எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதுல வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின் கொடுத்து இதுல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி கொடுத்து ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இல்லை ஏதாவது ஒன்று கரெக்டாக கொடுத்து ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரிலேட்டட் டு சீட் குவாலிட்டி அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ அடுத்து நம்ம சீடுக்கும் கிரெயினுக்கு என்ன டிஃபரன்ஸ்? சீட் அப்படின்னா இட் ஷுட் பி கம்பல்சரிலி பி வயபிள். ஒரு நம்ம கிரெயின், இதே நம்ம சாப்பாடுக்கு நெல் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து கம்பல்சரி வயபிளா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. மினிமம் சீட் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கண்டிப்பாக மினிமம் இப்போ பேடின்னு எடுத்துக்கிட்டா மினிமம் 85% ஜெர்மினேஷன் இருக்கணும். மெய்ஸ்ன்னு எடுத்துட்டா மினிமம் 90% ஜெர்மினேஷன் இருக்கணும். கம்பல்சரி 98% ஃபிசிக்கலி பியூரா இருக்கணும். மாய்ச்சர் கண்டென்ட் மினிமம் 12க்கு கீழே இருக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் சீடுக்கு கம்பல்சரி ஸ்டாண்டர்ட்ஸ். இதே கிரெயின் எடுத்தோம்னா அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை. நம்ம நெல் அந்த டிசீஸ் வந்துடக்கூடாது, பூஜனை பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நெல்லை காய வைப்போம், பெஸ்ட் வரக்கூடாதுன்னு பண்ணுவோம். பட் இங்கே வந்து கம்பல்சரி இட் இஸ் அ ரூல். இட் ஷுட் ஹேவ் ஜெனட்டிக் பியூரிட்டி. ஜெனட்டிக் பியூரிட்டி என்ன? சேம் மதர் மாதிரியே இருக்கணும் அப்படியே அடுத்த ஜென்ரேஷன் சீடு வந்து. ஸோ இட் ஷுட் ரிசம்பிள் தி மதர். ஜெனட்டிக் பியூரிட்டி ஃபார் ஷுட் பி கம்பல்சரிலி பி மெயின்டைன். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ சீடை போடுறீங்க அப்படின்னு சீடுன்னு எடுத்துட்டா இட் ஷுட் கம்பல்சரிலி பி லேபிள்ட். அடுத்து வந்து இது வந்து ஃபார் த பர்பஸ் ஆஃப் சீட் கிராப். இதில் வந்து இந்த சீட் கிராப்ல பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு கம்பல்சரிலி ஃபாலோ தி ரோகிங் ப்ரொசீஜர்ஸ். இது எல்லாமே கிரெயினில் தேவையில்லை. நீங்கள் ஒரு சீடை வந்து கிரெயினை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கெமிக்கல் ட்ரீட் பண்ணல அப்படின்னா. சீடை சப்போஸ் ஒரு இந்த மினிமம் வேலிடிட்டி பீரியட் ஃபார் அ சீட் சர்டிஃபிகேஷன் இஸ் 9 months. ஸோ நீங்கள் அந்த கிரெயினை வந்து சீடை வந்து உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு, கெமிக்கல் கூட ட்ரீட் பண்ணாமல் வச்சிருக்கீங்கன்னா யூ கேன் ஈஸிலி கன்வெர்டட் அஸ் அ கிரெயின் அண்ட் யூ கேன் செல் இட். இதே நீங்கள் கிரெயினை வந்து சீடாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியாது. சீடுக்கு வந்து அதே மாதிரி நீங்கள் நீங்கள் நார்மலாக கிரெயின் இருக்கு அப்படின்னா வெயில் எவ்வளோ நேரம் வேணால் கொட்டி காய வச்சிருவீங்க, பிரச்சனை இல்லை. சீடு வந்து கம்பல்சரியாக 110 degree Fahrenheit மேலே நீங்கள் காய வைக்கக்கூடாது சீரியல்ஸை. இதே ஃபார் வெஜிடபிள்ஸ்னா 90 degree Fahrenheit மேலே காய வைக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து இந்த 1 mark. The optimum drying temperature for cereals is 110 degree Fahrenheit. இந்த சீட்ஸை வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸ் இல்லாமல் இட் கேன் பி ட்ரீட்டட் வித் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ். இதை ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ ரெஸ்பிரேஷன் அதர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்கள் எல்லாமே லோ லெவலில் வச்சுக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக சீடு வந்து வீணாக போயிடும். ஸோ அடுத்து த டிஃபரன்ஸ் பிட்வீன் சீட் அண்ட் கிராப் ப்ரொடக்ஷன். சீட் ப்ரொடக்ஷனுக்கு கிராப் ப்ரொடக்ஷன் விச் மீன்ஸ் நீங்கள் கிரெயின் கவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது. சீட் ப்ரொடக்ஷன்னா இட் இஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சீட். சீட் ஷுட் பி இதே இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் சர்டிஃபைட் சீட் ப்ரொடக்ஷன் த சோர்ஸ் சீட் ஷுட் பி கம்பல்சரிலி பி ஃபவுண்டேஷன் சீடாக தான் இருக்கணும்.
நீங்க வந்து இப்போ கிராப் ப்ரொடக்ஷன் ஏதோ ஒரு டிஎஃப்எல் வாங்கினாலும் சரி, இல்லை நீங்க சேர்த்து வச்சிருக்க விதையை எடுத்து வச்சு அதை சீட் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சரி, இட் கேன் பி அக்செப்டட். பட் சீட் ப்ரொடக்ஷன் கம்பல்சரி ஃப்ரம் தி ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸ். இதை சீட் பிளாட்டை வந்து நீ கரெக்டாக சீசன் பார்த்து எல்லாமே ப்ராப்பராக மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சீட் ப்ரொடக்ஷன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அட் எனி காஸ்ட் தேல் பி, நீங்கள் இதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த உங்கள் சீட் ஃபார்ம் வந்து தேல் பி ரிஜெக்டிங் இட். Isolation distance, you have to maintain the isolation distance. ஒரு for example for paddy varietal seed production, உங்க இப்போ நீங்க போட்டிருக்க ஃபீல்ட்ல இருந்து ஒரு 3 மீட்டருக்கு வேற வெரைட்டி ஆஃப் பேடி இருக்கக்கூடாது. சேம் வெரைட்டி இருக்கலாம், பட் வேற வெரைட்டி ஆஃப் பேடி இருக்கக்கூடாது. இதுக்கு டெக்னிக்கல் லேபர்ஸ் கம்பல்சரி தேவை. ஜெனடிக் பியூரிட்டி மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்பல்சரி. நீங்க சர்டிஃபைட் சீட் ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு போயிட்டாலே ஜெனடிக் பியூரிட்டி இஸ் வெரி மஸ்ட். அடுத்து ரோகிங், களை எடுக்கிறது தேவை. சப்போஸ் உங்க விதையிலே 1 or 2 வந்து கலப்பு இருக்கு, அதை அப்படியே முன்னாடியே பார்த்து திரும்ப பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பரா நீங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அண்ட் தென் வெரைட்டல் சரி ஓகே சீட் ப்ரொடக்ஷன். வெரைட்டல் சீட் ப்ரொடக்ஷன் இருக்கு, ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் இருக்கு. வெரைட்டல் சீட் ப்ரொடக்ஷன் என்ன, ஒரே பேரண்ட் அப்படியே விதையை போடுவீங்க, ப்ராப்பரா இதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டா இட் இஸ் வெரைட்டல் சீட் ப்ரொடக்ஷன், சிங்கிள் பேரண்ட்ல இருந்து வருது. இதே ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் 2 or more parents. நீங்க வந்து அட் த டைம் ஆஃப் ஃப்ளவரிங் யூ ஹேவ் டு கோ ஃபார் கிராசிங். மேல் பேரண்ட்ல இருந்து போலன் எடுத்துட்டு வந்து யூ ஹேவ் டு கிராஸ் வித் தி ஃபீமேல் பேரண்ட். ஸோ இந்த வெரைட்டல் சீட் ப்ரொடக்ஷன் இட் கேன் கோ அப் டு 3, you can use it for 3 years or 4 years or 5 years based upon the pollinating characters and the segregation characters. You can use it for 3 to 5 years. Whereas for hybrid seed production you have to replace it every year. நீங்க வந்து வருஷம் மாத்துல இப்போ ஹைபிரிட் இந்த டைம் போட்டீங்க, you will get 100%. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் 50% செக்ரிகேட் ஆயிடும். ஸோ the yield may reduce, characters may alter. ஒரு சீடு பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும், ஒரு சீடு சின்னதா இருக்கும். உங்களோட குவாலிட்டி அண்ட் அப்பியரன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடும். ஒரு சீடு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுல ஸ்டெபிலிட்டி வந்துடும். ஸோ ஹைபிரிட் வந்து யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் எவ்ரி இயர். ப்ரொடக்ஷன் ஈல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் வந்து கம்பேர் டு ஹைபிரிட். ஸோ ப்ராஃபிட் ஆல்சோ வில் பி மோர் இன் ஹைபிரிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் பாலினேஷன். Pollination அப்படின்னா என்ன, transfer of pollen from anther to stigma, that is androecium to the gynoecium. The study of pollen பத்தி பண்ற ஸ்டடி வந்து it is called as palynology. Palynology அப்படின்னா the study of pollen. எந்த ஒரு காம்பவுண்ட் இந்த போலன் ஜெர்மினேட் ஆகிறதுக்கு எந்த ஒரு காம்பவுண்ட் ஆர் நியூட்ரியன்ட் ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இட் இஸ் போரான். போரான் தான் போலன் ஜெர்மினேஷனுக்கு இட் இஸ் ஹைலி ஹெல்ப்ஃபுல் இன் போலன் ஜெர்மினேஷன். Pollination is of 3 types: autogamy or self-pollination, allogamy or cross-pollination, often cross-pollination. So and then autogamy. So self-pollination mechanisms என்னன்னா, இப்போ நம்ம self-pollination எதனால நடக்குது, இப்போ ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டோம்னா அதுல self-pollination நடக்கலாம், cross-pollination நடக்கலாம். இந்த ஃப்ளவர்ல self-pollination தான் நடக்கும். அது எதனால, டியூ டு சம் அந்த ஃப்ளவர்ல இருக்க ஒரு மெக்கானிசம்ஸ். ஸோ self-pollination என்ன அப்படின்னா less than 5% cross-pollination நடந்தா it is all the crops are called as self-pollination. So it does not show any inbreeding depression. So என்னென்ன மெக்கானிசம்ஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஹோமோகேமி, மேல் அண்ட் ஃபீமேல் ஒரே டைம்ல மெச்சூர் ஆனா வெளியில இருந்து வேற ஒரு போலன் வந்து விழுறதுக்கு சான்ஸ் குறைச்சு ஒரே டைம்ல மெச்சூர் ஆகிறப்போ இட் இஸ் கால்ட் அஸ் ஹோமோகேமி. கிளிஸ்டோகேமி அப்படின்னா அந்த ஃப்ளவர் ஓப்பனே ஆகாது, அது கம்பல்சரி உள்ள இருக்க அந்த நீங்க அங்க இருக்க மேல் பேரண்ட் தான் அந்த ஃபீமேலை இட் ஷுட் பாலினேட். So that mechanism is called as cleistogamy. The example is peas. அடுத்து chasmogamy. Chasmogamy அப்படின்னா என்ன, பாலினேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ளவரே ஓப்பன் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் பேடி அண்ட் வீட், அது வந்து பாலினேஷன் ஆகி ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ளவரே ஓப்பன் ஆகும். அப்புறம் ஃப்ளவர் ஓப்பன் ஆனால் நமக்கு வேற போலன் வந்து விழுந்தாலும் நமக்கு வந்து கிராஸ் பாலினேஷன் அக்கர் ஆகாது. ஸோ அடுத்து வந்து ஸோ இன் கேஸ் ஆஃப் டொமேட்டோ அண்ட் பிரிஞ்சால் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்மா, இந்த ஃபீமேல் பார்ட்டை வந்து இட் இஸ் கவர்ட் பை த ஆந்தர். அந்த டொமேட்டோ அண்ட் பிரிஞ்சால் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஆந்தர்ஸை ஆந்த்ரீடியல் கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோன் ஷேப்ல அந்த ஃபீமேல் பார்ட்டை அப்படியே கவர் பண்ணியிருக்கும். ஸோ அப்படி கவர் பண்ணியிருந்தா வெளியில இருந்து வர போலன் வந்து இட் காசஸ் ஹிண்ட்ரன்ஸ். அதே மாதிரி இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலோனேஷியஸ் ஃப்ளவர்ஸ், பிளாக் கிராம், கிரீன் கிராம் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா வில் பி ஹேவிங் 3 types of petal: ஸ்டாண்டர்ட் பெட்டல், விங் பெட்டல் அண்ட் கீல் பெட்டல். ஸோ அந்த பெட்டல்ஸ் எல்லாமே என்ன ஆகும், இட் கவர்ஸ் தி ஃப்ளவர். ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் தி என்ட்ரி ஆஃப் ஃபாரின் போலன்ஸ். ஸோ அடுத்து இதெல்லாம் தான் செல்ஃப் பாலினேஷன் மெக்கானிசம்ஸ். ஓகே, செல்ஃப் பாலினேஷன் இப்படிதான் நடக்குது அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு சில மெக்கானிசம்ஸ் இருக்கும். அங்க வந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, பட்
more than 50% of cross pollination எங்கெல்லாம் chances இருக்கோ it is called as a cross pollinated crop. First mechanism வந்து டைக்ளைனி அப்படின்றாங்க. டைக்ளைனி which means the presence of flowers at different position on the same plant or at different plants. Flower ஒரே பிளான்ட்லயே இருக்கலாம், இல்ல வெவ்வேறு மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியா இருக்கும். ஒரே பிளான்ட்ல வேற வேற இடத்துல இருக்கும், இல்ல ரெண்டு தனித்தனி பிளான்ட்ல இருக்கும். அது ரெண்டு டைப், மோனீஷியஸ், டயேஷியஸ். மொனீஷியஸ்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒரே பிளான்ட்ல இருக்கும், பட் வேற வேற பொசிஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் மெய்ஸ். மெய்ஸ்ல டேசல் இட் இஸ் பிரசன்ட் அட் தி டாப், காப் ஃபீமேல் போர்ஷன் சைட்ல இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மொனீஷியஸ். டயேஷியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா. பப்பாயால மேல் தனி பிளான்ட், ஃபீமேல் தனி பிளான்ட். அது யூ ஹேவ் டு மெயின்டைன் போத் தி மேல் பாப்புலேஷன் as well as தி ஃபீமேல் பாப்புலேஷன். அடுத்து டைகோகாமி. டைகோகாமி அப்படின்னா மெச்சுரேஷன் ஆஃப் தி மேல் அண்ட் ஃபீமேல் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். அதுக்கு வந்து டூ டைப்ஸ் ஆஃப் டைகோகாமி ஆர் தேர். இட் இஸ் புரோட்டோஆண்ட்ரி அண்ட் புரோட்டோகைனி. புரோட்டோஆண்ட்ரி அப்படின்னா ஆண்ட்ரோஷியம். ஆண்ட்ரோஷியம் மெச்சூர்ஸ் ஃபர்ஸ்ட், தட் இஸ் த மேல் மெச்சூர்ஸ் ஃபர்ஸ்ட். எக்ஸாம்பிள் மெய்ஸ். மெய்ஸ்ல பார்த்தீங்கன்னா டேசல் தான் ஃபர்ஸ்ட் வரும். காப் வந்து ஒரு 3 to 5 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த காப் எமர்ஜஸ். அடுத்து புரோட்டோகைனி, பாஜ்ரா. ஃபீமேல் தான் ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆகும். ஆஃப்டர் தட் ஒன்லி மேல் மெச்சூர் ஆகும். ஹெர்கோகேமி. ஹெர்கோகேமி அப்படின்னா ஆல்ஃபால்ஃபா அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் பேரியர், ஒரு ஹைலின் மெம்பரேன் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து யூல் பி அது ப்ரிவென்ட் பண்ணும். சேம் போலன் அப்படின்னா வெளி போலன் மட்டும்தான் வந்து இது பண்ணுற மாதிரி இட் ஹாஸ் சம் மெக்கானிசம். ஸோ அடுத்து வந்து ஹெட்ரோஸ்டைலி. ஹெட்ரோஸ்டைலினா ஸ்டிக்மா வந்து ரொம்ப மேலே தூக்கிட்டு இருக்கும். ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸ்டைல் வந்து மேலே இருக்கும், ஸ்டிக்மா ரொம்ப கீழே இருக்கும். ஆன்சர் வந்து கீழே இருந்தால் மேலே ஸ்டிக்மா படிச்சுன்னா எப்படி ஆகும்? அங்கே வந்து உங்களுக்கு வந்து டியூ டு என்ட்ரி ஆஃப் ஃபாரின் போலன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிராஸ் பாலினேஷன் அக்கர் ஆகிரும். செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் பிட்வீன் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அண்ட் மேல் ஸ்டெரிலிட்டி. செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியில் த போலன் வந்து கம்பல்சரி இட் இஸ் போலன் வந்து வயபிளாக தான் இருக்கும், பட் அந்த சேம் ஃப்ளவரை அதால் பாலினேட் பண்ண முடியாது. இதே மேல் ஸ்டெரிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போலனே நான் வயபிளாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு செத்து போன போலன் தான். இதே செல்ஃப் இன்கம்பேட்டபிள் உயிரோடு இருக்கிறதா போலன், பட் இட் கேனாட் ஃபெர்டிலைஸ் தி சேம் ஃப்ளவர். எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர். மேல் ஸ்டெரிலிட்டி அதை வந்து இட் இஸ் வில் கால் அஸ் ஜெனட்டிக் இமாஸ்குலேஷன். ஸோ பேடி, ஆனியன் இந்த மாதிரி நிறைய கிராப்ஸில் மேல் ஸ்டெரிலிட்டி சிஸ்டம்ஸ் தே ஆர் யூசிங். அடுத்து ஆஃப் அண்ட் கிராஸ் பாலினேஷன். எங்கெல்லாம் வந்து மிட்ல இன்டர்மீடியேட் பிட்வீன் செல்ஃப் அண்ட் கிராஸ் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷன் என்ன 5 to 30% கிராஸ் பாலினேஷன் எங்கே வந்து அக்கர் ஆகுது அப்படின்னா, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஆஃப் அண்ட் கிராஸ் பாலினேஷன். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆஃப் அண்ட் கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ் சொர்க்கம், ரெட் கிராம், காட்டன், பெண்டி, இது எல்லாமே ஆஃப் அண்ட் கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ். ஸோ அடுத்து பாலினேஷன். பாலினேஷன் நடக்கிறதுக்கு ஏஜென்ட்ஸ் வேணும். என்னெல்லாம் பாலினேட்டர் அப்படின்னா யார் வந்து பாலினேட் பண்றா, அது இட் இஸ் கால்ட் அஸ் அ பாலினேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் இன்செக்ட்ஸ், அதர் பேர்ட்ஸ், இது எல்லாமே வந்து பாலினேட்டர்ஸ். போலனைசர் யார் போலன் கொடுக்குறா, த மேல் பேரண்ட் போலன் கொடுக்குறா, த டோனர். டோன்ட் கன்ஃபியூஸ் பிட்வீன் பாலினேட்டர் அண்ட் த போலனைசர். த டோனர் ஆஃப் தி போலன் இஸ் கால்ட் அஸ் போலனைசர். ஏஜென்ட், எந்த ஏஜென்ட் பாலினேஷன் இன்வால்வ் ஆகுதோ இட் இஸ் கால்ட் அஸ் பாலினேட்டர். ஸோ we are having categories into two abiotic agents and biotic agents. Abiotic agents அப்படின்னா wind, it is called as anemophily. Example maize, bajra, இது எல்லாமே anemophilous mode of transfer of pollen. Water, black pepper, coconut, இது எல்லாமே it is by hydrophily. And biotic agents னா some living organisms like birds வந்து உங்களோட plant வந்து pollinate பண்ணா it is called as ornithophily. Ants, myrmecophily. Snails and snakes, malacophily. Butterfly, psychophily. So இதுல இருந்து they may have some match the following. இதுக்கு கனெக்ட் பண்ணி மேட்ச் கேட்கலாம். ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஆர்டர். பேர்ட்ஸ் ஆர்னித்தோஃபிலின்னு கொடுத்துருவோம். இதுல ஏதாவது ஒரு தப்பா கொடுத்து ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஆர்டர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ல இருந்து கம்பல்சரி வில் கெட் அரௌண்ட் 2 to 3 questions in the examination. It's a very important topic. I'm covering almost the important points in seed science and technology. So அடுத்து டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். ஒவ்வொரு கிராப்போட இன்ஃப்ளோரசன்ஸையும் will having a different name. The inflorescence of paddy, mango, grapes is called as panicle. Wheat, bajra வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பைக்லெட் சொல்லுவோம், ஹெட்னு சொல்லுவோம், இயர்னு சொல்லுவோம். இது சொர்க்கம், it is called as panicle or head. மஸ்டர்ட்னா ரெசிம்னு சொல்லுவோம். மெய்ஸை வந்து மேல வந்து டேசல்னு சொல்லுவோம், ஃபீமேல காப். For sugar cane it is called as
arrow or open panicle. Sunflower capitulum or head. Banana spadix. Cotton flower on you will be saying it as square. Carrot on it is called carrot and coriander is called as compound umbel. Onion simple umbel. Cold crops except most all cold crops are racemose except broccoli it is cymose. Castor padira racemose or spike. Ella solanaceous crop it is cymose. Pomegranate hypanthoddium. Bear fascicle. So just go through the materials. Now I'm covering the important points. So deeper materials cover பண்ணுங்க. So you can use that. அடுத்து going for seed formation. Seed formation அப்படின்னா we are having four types: microsporogenesis, microgametogenesis, megasporogenesis and megagametogenesis. Microsporogenesis அந்த மேல் and androecium and gynoeciumல இருந்து உங்களோட male gamete and female gamete form ஆகிற process தான் it is called as sporogenesis and gametogenesis. Microsporogenesis, micro which means male. You just remember that micro means male and mega means female. Microsporogenesis antherல இருந்து pollen produce பண்றது. Microgametogenesis which means அந்த pollenல இருந்து sperm nuclei release ஆகிறது. அடுத்து megasporogenesis embryo sac form ஆகிறது from the ovule. So அடுத்து megagametogenesis அப்படின்னா production of and the egg cells எல்லாம் differentiate ஆகி egg cells, synergids, antipodes எல்லாம் form ஆகிறது. So process is called as megagametogenesis. So first we will deal with microsporogenesis. Microsporogenesis அப்படின்னா என்னன்னா first this is called as anther. Anther வந்து it is a bilobed anther. So four pollen sacs இருக்கும். 4 குழி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒவ்வொரு குழியில இருக்குது it is called as a pollen mother cell. So pollen mother cell என்ன ஆகும் அப்படின்னா so you just observe this as a pollen mother cell. It is diploid in nature. Ploidy level ஞாபகம் வச்சுக்கங்க. The pollen mother cell undergoes 2 mitotic divisions. உங்களோட மெட்டீரியல்ல உங்களுக்கு வந்து எத்தனை டிவிஷன் ஆர் என்ன டிவிஷன் இருக்காது. You just note it 2 meiotic divisions. So the pollen mother cell in microsporogenesis you will be undergoing 2 meiotic divisions which yield tetrad. Meiotic it is called as a reduction division. So on 2 meiotic divisions it yields a tetrad. Four haploid cells வந்துரும். ஒவ்வொரு haploid cell என்ன ஆகும் it is converted as a pollen. The production, what is microsporogenesis? The production of pollen from the anther is called as microsporogenesis. So இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு haploidum it is converted as a pollen. So next one. So we'll go for microgametogenesis. Microgametogenesis அப்படின்னா என்ன? The release of sperm nuclei from the pollen. So pollen இங்க வந்து it undergoes 2 mitotic divisions. Sorry. So இதை நோட் பண்ணிக்கங்க. It undergoes in microgametogenesis it undergoes 2 mitotic divisions. First இந்த pollen வந்து என்ன ஆகும்? It undergo mitosis which produces two haploids. It is called mitosis அப்படின்னா என்ன? Duplication or multiplication. So same ploidy level it will multiply. So first mitosis என்ன ஆகும்? It undergoes grows into ரெண்டு split ஆகி one is undergoes as generative nucleus and other as vegetative nuclei. So இன்னொரு mitosis undergo ஆகும். எது? அந்த generative nuclei. Vegetative nuclei வந்து இதே வந்து pollen போய் ஸ்டிக்மால உட்கார்ந்ததுக்கு அப்புறம் the vegetative nuclei வந்து ஒரு டியூப் மாதிரி grow ஆகும். Like this is called as a pollen tube. The tube nuclei அது அப்படியே grow ஆயிட்டு டியூப் மாதிரி இழுத்துட்டே போயிடும் கீழே. அடுத்த மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா the generative nuclei இருக்குல்ல it break down as one as 2 sperm cells. 2 sperm cells அந்த இது மட்டும் break ஆகும். So this is called as microgametogenesis. So அடுத்து megasporogenesis. Mega which means female. Female எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? The production of embryo இது எங்க நடக்கும்? கைனோசியம்ல நடக்கும். So megaspore mother cell அங்க pollen mother cell, இங்க megaspore mother cell. இங்கேயும் சேம். எப்பயுமே sporogenesis அப்படின்னா you remember it as meiotic division. Gametogenesis remember it as mitotic division. இங்க this megaspore mother cell which undergoes 2 meiotic divisions. The same process. இங்க அங்க வந்து pollen mother cell, இங்க megaspore mother cell.
இங்க சேம் ப்ராசஸ், அதே ப்ராசஸ் தான் நடக்கும். 2 மியாட்டிக் which yield டெட்ராட். ஆனா அங்க வந்து 4 டெட்ராடுமே போலனா ஷிஃப்ட் ஆயிடும். இங்க அப்படி இல்லை, ஒரே ஒரு செல் மட்டும்தான் grow ஆகும், மீதி 3 it will degenerate. So அந்த ஒன்னு it is called as the megaspore, that is which finally on megagametogenesis which yield the embryo sac. So megagametogenesisனா இங்க வந்து it undergoes 3 mitosis, 3 mitotic phase நடக்கும். இங்க வந்து மைட்டாசிஸ்னா என்ன, it is multiplication or growing, increase ஆகும் அப்படியே மைட்டாசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மைட்டாட்டிக் ஸ்டேஜில் 1 into 2 ஆகுது. செகண்ட் இட் இஸ் ஜெனரேட் as 4 into 8. ஸோ தேர்ட் மைட்டாசிஸ் 8 cells. அந்த 8 cells என்ன ஆகும்னா மேலே 3 போயிடும், கீழே 3 போயிடும், நடுவில் 2 அரேஞ்ச் ஆயிடும். the micropyle, this is called as the micropylar end, this is called as the chalazal end, and நடுவில் இருக்குது. ஸோ மேலே இருக்க மைக்ரோபைலார் எண்டில் இருக்கிறது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் one XL and 2 சினர்ஜிட்ஸ் இருக்கும். கீழே chalazal end அப்படின்னு சொல்றதுல it has 3 antipodal cells, and நடுவில் இருக்க 2 வந்து it is called as the polar nuclei. So this எல்லாம் சேர்த்து the megagametophite is called as the embryo sac. மொத்தமாக சேர்த்து it is called as embryo sac. ஸோ அடுத்து ஓகே, நம்ம வந்து மேல் கேமெட்டோஃபைட் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃபீமேல் கேமெட்டோஃபைட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன நடக்கணும், போலன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. போலன் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் தேர் ஃபெர்டிலைசேஷன் அக்கர்ஸ். ஃபெர்டிலைசேஷன் என்ன நடக்கும், ஸோ இந்த போலன் வந்து போய் ஸ்டிக்மால உட்காந்துருச்சு. ஸ்டிக்மால உட்காந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த போலன் டியூப் க்ரோ ஆகுது. போலன் டியூப் க்ரோ ஆகி திஸ் இஸ் கால்ட் அஸ் தி மைக்ரோபைலார் எண்ட். மைக்ரோபைலார் எண்ட் வழியாக தான் இந்த போலன் டியூப் enters into the embryo sac. Embryo sac enter ஆனோடனே இங்க வந்து we are having 2 sperm nucleus. 2 sperm nucleus ல one fuses with the egg cell. இங்க பாருங்க, here you can observe this is the pollen tube. Here one sperm nuclei fuses with the egg cell and the other fuses with the polar nuclei. So this is called as double fertilization or triple fusion. So இங்க வந்து நம்ம என்ன ஆகும்னா the sperm nuclei egg cell fuse ஆனா the zygote will be in diploid nature. அதே மாதிரி so இங்க here this is one end and this is one end. When it fuses it forms as a two end diploid. இங்க the two polar nuclei could fuse ஆகிறது, this forms into an endosperm. Here this is a triploid one, 3N. So 1N 3N, it is called as triploid. And next okay பா, ஃபெர்டிலைசேஷனே நடக்கல அப்படின்னா என்ன, tell it as a apomixis. ஃபெர்டிலைசேஷன் நடக்காம சீட் ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா it is called as apomixis. ஃபெர்டிலைசேஷன் நடக்காம ஃப்ரூட் டெவலப் ஆச்சு, அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் சீட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன்னா apomixis, and the development of fruit without fertilization it is called as parthenocarpy. So remember that seedங்கிறது வந்து apomixis, fruitனு வந்தா தான் parthenocarpy. Many of the people what they will do na, the development of fruit without seed without fertilization they will directly go for parthenocarpy போட்டுருவாங்க. So it is wrong. So we are having different types of apomixis: non-recurrent apomixis, recurrent apomixis, adventitious embryonic. Non-recurrent அப்படின்னா அந்த எம்ப்ரியோ சாக், ஏதோ எம்ப்ரியோ சாக்ல இருந்து எக்ல நம்ம வந்து ஃபியூசன் ஆகி எக்ல இருந்து வந்து தான் நம்ம ஜைகோட் ஃபார்ம் ஆனதா நார்மலா நம்ம நடக்கும். எக்ல தான் போய் ஃபியூஸ் ஆகி வில் ஃபார்ம் தி ஜைகோட். இதே எம்ப்ரியோ வந்து ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் தி எம்ப்ரியோ சாக்ல இருந்து வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் சீடா டெவலப் ஆகுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஸோ பார்த்தனோஜெனிசிஸ். அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்காம அதுல அந்த எம்ப்ரியோ சாக்ல இருக்க எக்ஸெல்ல வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் parthenogenesis. Parthenocarpy is different and parthenogenesis is different. Apogamy or pseudogamy அப்படின்னா synergids or antipodal other than the egg cell. எம்ப்ரியோ சாக்ல இருக்க synergidsஓ இல்ல antipodal cellsல இருக்கிறத வச்சு ஒரு சீட் ஃபார்ம் ஆனா இட் இஸ் கால்ட் அஸ் apogamy. அடுத்து recurrent apomixis அப்படின்னா அந்த நம்ம ஃபர்ஸ்ட் மெகாஸ்போரோஜெனிசிஸ்ல என்ன நடக்கும், மியாசிஸ் நடக்கும். மியாசிஸ் நடந்தா மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகுது. இங்க மியாசிஸே ஃபார்ம் ஆகாம டைரக்டா எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா that is called as recurrent apomixis. It is of two types, diplospory and apospory. எம்ப்ரியோ சாக் வந்து மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து டெவலப் பண்ணா இட் இஸ் கால்ட் as diplospory. apospory அப்படின்னா
ஓவியோட ஏதோ ஒரு வெஜிடேட்டிவ் செல்ல இருந்து எம்பிரியோ சாக் டெவலப் ஆகுது, இட் இஸ் கால்ட் அஸ் அப்போஸ்போரி. அந்த எம்பிரியோ சாக்ல இருந்து சீட் வந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அப்போஸ்போரி. அட்வென்டிவ் எம்பிரியானி. அட்வென்டிவ் எம்பிரியானினா மெகா எம்பிரியோ சாக்கே ஃபார்ம் ஆகுது, ஏதோ ஃபர்ஸ்ட் நான் ரெக்கரண்ட் அப்படின்னா எம்பிரியோ சாக்ல ஏதோ ஒரு எம்பிரியோ சாக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பார்ட்ல வந்து சீட் டெவலப் ஆகும் ஃபெர்டிலைசேஷன் இல்லாம அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் நான் ரெக்கரண்ட். ரெக்கரண்ட் அப்படின்னா எம்பிரியோ சாக் வந்து ஏதோ ஒன்றுல இருந்து ஃபார்ம் ஆகுறது. அட்வென்டிவ் எம்பிரியானி எங்க எம்பிரியோ சாக்கே ஃபார்ம் ஆகாது, ஏதோ ஒரு வெஜிடேட்டிவ் செல் லைக் நியூ செல்லஸ் ஆர் இன்டெகுமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஒரு சீடு வந்து உங்களுக்கு டெவலப் ஆனா இட் இஸ் கால்ட் அஸ் அட்வென்டிஷியஸ் எம்பிரியானி. ஸோ அடுத்து பாலினேஷன் நடந்துருச்சு, ஸ்போர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃபெர்டிலைசேஷன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட் ஃபார்மேஷன். நம்ம சீடு இட் இஸ் கால்ட் அஸ் நம்ம ஃப்ரூட்னு சொல்லுவோம். ஸோ பேடி சீடை நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் கால்ட் அஸ் கேரியாப்சிஸ். பேடி மோஸ்ட் ஆஃப் தி சீரியல்ஸ் வில் சே இட் அஸ் கேரியாப்சிஸ். மஸ்டர்ட் அண்ட் கேபேஜோட ஃப்ரூட்டை வில் கால் இட் அஸ் சிலிக்வா. கேரட் அண்ட் கொரியாண்டர் சைசோகார்ப். ஸோ யூ கேன் கெட் அ கொஷின், த ஃப்ரூட் ஆஃப் கொரியாண்டர் இஸ் கால்ட் அஸ் சைசோகார்ப். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, தேல் ஆஸ்க். ஸோ கிரவுண்டட் வந்து வில் சே இட் அஸ் பாட். சைனோஃபோர்னு சொல்லலாம், கேரோஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ கேப்சூல், செசாமம், பெண்டி, கேஸ்டர் இதெல்லாம் வில் சே இட் அஸ் capsules. Sunflower will say it as achenes. For ragi and amaranthus will say it as utricles. For beetroot, linseed வந்து இந்த seed ball சொல்லலாம். So they that is a multi-germ condition. Multi-germ ஒரே சீட்ல இருந்து 5-6 இது முளைக்கும், 5-6 செடி முளைக்கும். So it is called as the seed ball, it is called as multi-germ. Rose வந்து will say it as hip. Okay, இதெல்லாம் வந்து dry seeds, dry seeds. So fruits வரும். For apple you will say it as pome. Drupe for mango, Hesperidium citrus, Pepo for cucurbitaceous எல்லாம் நீங்க வந்து பீப்போன்னு சொல்லுவீங்க. Pomegranate, balusta, anola and anola எல்லாம் capsule சொல்லுவோம். So multiple fruits. For pineapple அதெல்லாம் வந்து you'll say it as sorosis, and cinchonus it is fig. Okay, seedum வந்துருச்சு. Next அந்த seed we are going to taking it for germination. We are having two types of germination. One is epigeal germination and another is hypogeal germination. Epigeal germination அப்படின்னா என்னன்னா, சீடை வந்து sowing the seeds. This is called as the hypocotyl. The root portion, root வந்து emerge out, it is called as hypocotyl and the shoot is called as epicotyl. இங்க epigeal germination என்னன்னா மேல வரும். It is called as the hypocotyl hookன்னு சொல்லுவாங்க. கொக்கி மாதிரி அப்படியே வளைஞ்சு அந்த சீடு வந்து மேல வந்துடும். எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டேமரிண்ட், அந்த மாதிரி டேமரிண்ட் ஒரு குக்குர்பிட்டேஷியஸ் கிராப் எடுத்தீங்கன்னா நீங்க ஈஸியா பார்த்துருப்பீங்க, சீடு வந்து அந்த காட்டிலிடன்ஸ் மேல வந்து 2 காட்டிலிடன் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் தான் லீஃப் வரும். மேல வருது, காட்டிலிடன் 2 ஓப்பன் ஆகும், அடுத்து தான் சீடு வரும். அந்த சீடு வந்து வெளியே வந்தா அவுட் சைட் ஃப்ரம் தி எர்த், இட் இஸ் கால்ட் அஸ் எபிஜியல். ஹைப்போஜியல் இது நார்மலா நம்மளோட சீரியல்ஸ் மெய்ஸ், பேடி இது எல்லாத்துலயுமே பாக்குறது தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா சீடு வந்து டைரக்டா இந்த ஹைப்போகாட்டில் எமர்ஜ் ஆகும். சீடு உள்ளே தான் இருக்கும், சீடு மேலே வராது. ஹைப்போகாட்டில் எமர்ஜ் ஆகி ஹைப்போகாட்டில் பாட்டுக்கு கீழே போகும், எபிகாட்டில் அது மட்டும் மேலே வரும். சீட் ரிமைன்ஸ் இன்சைட். ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ். ஓகே, சீடு இருக்கு. சீடு என்னென்ன டைப்ஸ் இருக்கு? we are having it as monocot seeds and dicot seeds. Dicot seedsனா என்ன? மோஸ்ட்லி இட் இஸ் albuminous exalbuminous அப்படின்னு இருக்கு. albuminous seedsனா என்ன? the endosperm will be present. exalbuminous அப்படின்னா endosperm கம்மியா இருக்கும், இல்ல endosperm இருக்காது. So that is called as exalbuminous seeds. Exalbuminous dicot seeds எது அப்படின்னா seeds that do not have endosperm at maturity. Examples: peas, gram, bean, tamarind இதெல்லாம் இதுக்கெல்லாம் கம்ப்ளீட்டா they does not possess any endosperm. So dicotly endospermous seeds, presence of endosperm until maturity வரைக்கும் they will be having a thin, ரொம்ப கம்மியான endosperm இருக்கும். அந்த எக்ஸாம்பிள் கேஸ்டருக்கு வந்து saying it as papery endosperm அப்படின்னு சொல்லுவோம். பப்பாயால இருக்கு, காட்டன், ஃபெனுக்ரிக் இது எல்லாத்துலயுமே we will be having some endosperm. So in case of monocots we are having both albuminous and exalbuminous seeds. Monocots வந்து maximum say for example paddy or maize இதெல்லாம் எடுத்துட்டா compulsory will be having a endosperm. Wheat, rice, coconut, maize, all these are called as albuminous seeds. இது exalbuminous seeds அப்படின்னா இதுல சில exceptions. ஆர்கிட்ஸ், போத்தோஸ் இந்த மாதிரி கிராப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல மோனோகாட்ஸ்ல the
எண்டோஸ்பம் லேக் ஆகிற crop எல்லாம் these are the examples. So நம்ம டைகாட்க்கு வந்து we'll be having 2 cotyledons, whereas in monocots we'll be having 1 cotyledon. அந்த ஒரு cotyledon நம்ம என்னன்னு சொல்லுவோம், மோனோகாட்டோட cotyledon we'll be saying it as scutellum. இது உங்க புக்ல இருக்காது, kindly note it. It is called the cotyledon of monocot, it is called as scutellum. So these are இது ஒரு you just remember this table. இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதை மெமரைஸ் பண்ணீங்கன்னா you can write anything. So டைகாட்ல exalbuminous seeds, albuminous seeds. அதுல exalbuminous seedsல எதெல்லாம் வந்து it possess epigeal germination, hypogeal germination. ஒவ்வொரு இதுக்கும் we have made it in a table. இது உங்க புக்ல இந்த டேபிள் இருக்கு, you can go through it. So and then seed, okay, seed பார்த்தாச்சு. seedல என்னென்ன appendages இருக்கு. So there are various appendages in the seeds. In case if you go for some in some paddy varieties or some in wheat varieties on ஒரு சீட்ல இருந்து ஒரு முள்ளு மாதிரி அல்ல ஒரு லைக் சின்ன ஒரே ஒரு ஹேர் மாதிரி எமர்ஜ் ஆகுது, இட் இஸ் கால்ட் அஸ் ஆன். அடுத்து கரங்கிள் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் அ ஸ்பாஞ்சி அவுட் க்ரோத். ஸ்பாஞ்சி அவுட் க்ரோத் இது வந்து யூ கேன் see it in the கேஸ்டர்ல இது வந்து ரொம்ப காமனா இருக்கும். the spongy outgrowth that is called as கரங்கிள். ஹைலம் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் அ ஒயிட் கலர்ல ஒரு ஸ்கார் மாதிரி ஒரு தழும்பு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சீடையும் மதர் பிளான்ட் லைக் நம்மளோட தொப்புள் கொடி மாதிரி இது. ஸோ தட் இது வந்து திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹைலம். மேக்ஸிமம் யூ கேன் அப்சர்வ் இட் இன் தி பல்சஸ். ஸோ திஸ் இஸ் தி ஹைலம். இதுதான் வந்து நம்ம தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க. இட் அட்டாச்சஸ் பிட்வீன் தி மதர் பிளான்ட் அண்ட் தி சீட். ஸோ அண்ட் தென் ஏரில் அப்படின்னா நட்மெக். எக்ஸாம்பிள் ஃபார் நட்மெக் கிராப். இது வந்து ஒரு சீடை சுற்றி ஒரு கலர்ட் ஆர் ஃப்ளஷி மாஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு திக்கான ஒரு நம்ம வந்து ஒரு போர்வை போத்திட்டு படுத்திருக்க மாதிரி ஒரு ரூம்குள்ள ஒரு போர்வையை போத்தி படுத்திருக்க மாதிரி லைக் அ பெட்ஷீட் மாதிரி ஒரு திக்கான கவரிங். இட் இஸ் கால்ட் அஸ் ஏரில். விங்ஸ், மொரிங்கா சீட்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இட் இஸ் கால்ட் அஸ் விங்ஸ். அண்ட் ஸ்ட்ரோஃபியோல் அப்படின்னா ஹைலம்க்கு கீழே, திஸ் இஸ் ஆல்சோ ப்ரிடாமினன்ட் இன் பல்சஸ். ஹைலம்க்கு கீழே ஒரு சின்ன outgrowth, this is called as a strophiole. அடுத்து மைக்ரோபைல். ஒரு சீட்ல கம்பல்சரி there will be a small hole through which only இந்த ஸ்மால் ஹோல் வழியா தான் நம்மளோட எம்பரியோ சாக்ல தான் through this only the pollen tube enters and fertilizes the embryo sac. எக்கை வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணும். ஸோ அது வந்து அந்த சீட்ல கம்பல்சரி இட் ரிமைன்ஸ் ஒரு சின்ன மைன்யூட் ஹோல். இட் cannot be observed in the naked eye. நம்ம வந்து through microscope we can observe this micropyle. And some hairsனா காட்டன்ல இருக்குது, say it as hairs. So and then இப்போ நான் இந்த கிளாஸ்ல ஃபுல்லா கொடுத்தது எல்லாமே most important points and glimpses or outline. So go through the material. It is of around 17 to 20 pages. So go through பண்ணுங்க. And also parts of seeds, various parts of seeds. ஒரு சீட் லைக் சீட் கோட். ஒரு சீடுன்னு எடுத்துட்டா அதுல என்னென்ன இருக்கும்? சீட் கோட் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா எண்டோஸ்போம் இருக்கும். எம்பிரியோக்குள்ள யூ ஹேவ் ரேடிக்கல், பிளிமியூல், காட்லிடன். ஸோ அது எல்லாமே இட் இஸ் இன்சைட் தி சீட். யூ ஜஸ்ட் ரிமைண்டர் அலிரோன் லேயர். இட் இஸ் பிரசன்ட் இன் பேடில. இட் இஸ் காமன். ஒரு சின்ன அவுட் க்ரோத் பிட்வீன் விச் எம்பிரியோக்கும் எண்டோஸ்போமுக்கும் நடுவில் ஒரு சின்ன தின் லேயர் இருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் தி அலிரோன் லேயர். அடுத்து பெரிஸ்போம். பெரிஸ்போம்னு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பார்ட்ஸ் ஆஃப் தி சீட். அண்ட் கோ த்ரூ தி மெட்டீரியல் டீப்லி. ஸோ யூ மே எக்ஸ்பெக்ட் ஒரு 2 to 3 questions from this topic. So with this I'm winding up the topic. Thank you.